பெரும்பாலான குருமார்கள் ஆறா வலிமை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு விரதமாக வாழக்கூடியவர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குருவின் அருகில் அமர்ந்து அல்லது குருவினுடைய ஆறாவிற்குள் இருக்கும்போது நம்முடைய ஆறா தூய்மையாகுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். பெரும்பாலான குருமார்கள் ஆறா வலிமை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு விரதமாக வாழக்கூடியவர்கள். தினசரி காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து, தூய்மையான நீரில் குளித்து, தூய்மையான மனநிலையில் இருந்து, தூய்மையான உணவுகளை உட்கொண்டு, மற்றவர்களுக்கு தீங்கு தராத அளவு பேசிக்கொண்டு, எந்த உயிர்களையும் துன்பப்படுத்தாமல் வரக்கூடிய உயிர்களுக்கு ஆறுதலாக துன்பத்தை போக்கக்கூடிய வழிகளை சொல்லிக்கொண்டு அறத்தோடு வாழக்கூடிய சான்றோர்கள், ஞானிகள், அவர்களுடைய ஆறா எந்தவித முயற்சியுமின்றி வலிமையாகவும் பெரிதாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அப்படி தூய்மையாகவும் வலிமையாகவும் பெரிதாகவும் இருக்கக்கூடிய குருமார்களின் அருகில் அமர்ந்திருப்பதால் நம்முடைய ஆறாவும் தன்னைத்தானே சுத்தி செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அவருடைய தூய்மையான ஆறாக்குள் நம்ம இருக்கும்போது நம்முடைய ஆறாவானது ஆட்டோமேட்டிக்கலி இயற்கையாகவே தூய்மை செய்ய தொடங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் உபனிஷத் என்ற ஒரு சொல் உருவாக்கப்பட்டது. உபனிஷத் என்றால் குருவின் அருகில் அமர்தல் என்று பொருள். குருவின் அருகில் அமைதியாக எவ்வித முயற்சியுமின்றி எல்லா சிந்தனைகளையும் ஒழித்து பேர் அமைதியுடன் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆறா ஆட்டோமேட்டிக்கலி தூய்மையாகும். ஏன்னா தூய்மையான ஒரு ஆறாவை உடைய ஒரு குரு அவருடைய ஆறாக்குள் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது அவருங்களோட மாணவனுடைய ஆறா ஆட்டோமேட்டிக் குருவினுடைய ஆறாவோட மெர்ஜ் ஆகும். குருவினுடைய மனநிலை என்ன தன்மையில் இருக்கிறதோ அதே மனநிலையை ஒத்த அலைவரிசையை மாணவன் பெற ஆரம்பிப்பான். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். இவர் ஒரு ஆல்ஃபா மனநிலையில குரு இருக்கிறாருன்னா மாணவனுடைய மனநிலையும் முயற்சியின்றி ஆல்ஃபாக்கு போகும். குரு பேரமைதி நிலையான தீட்டால அவருடைய மனநிலையை வச்சிருந்தாருன்னா மாணவனுடைய மனநிலையும் தீட்டாவுக்கு மாறும். அப்போ எந்த விதமான முயற்சியுமின்றி மாணவன் உயர்ந்த மனநிலையை, உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை, மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை பெறலாம். அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி மாணவனுடைய ஆறாவும் சுயமாக தூய்மையாக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, குருவின் ஆறாவோடு மெர்ஜா இருப்பதனால இந்த ஆறாவினுடைய தன்மை அவனுக்கும் ஏற்படும். ஆகவே குருவின் ஆறாவில் அமர்ந்து கொண்டே இருக்கும்போது, குருவின் அருகில் அமர்ந்து அமைதியாக இருக்கும்போது மாணவர்களுடைய ஆறாவும் தூய்மை பெறுகின்றன என்பது என்னுடைய கருத்து. வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.